வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இங்கு 200க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் விதைகள் செடிகள் விற்பனை மையங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெற்று வரும் வேளாண் வணிக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். இந்த வேளாண் வணிக திருவிழாவை பொறுத்தவரையில் இந்த வேளாண் வணிக திருவிழாவில் பல்வேறு துறைகளின் நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. அதன்படி வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மலைப்பயிர்கள் துறை, வேளாண் மற்றும் வேளாண் வணிகத்துறை, ஆவின், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட 20க்கு மேற்பட்ட தமிழ்நாடு அரசின் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. மேலும் பல்வேறு கருத்து விளக்க கண்காட்சிகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். அந்த கண்காட்சிகள் தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அதன்படி சங்ககாலம் முதல் தற்காலம் வரை தமிழர்களின் வேளாண் வணிகம், பனை, தென்னை, ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள், மூலிகை பயிர்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இவ்வாறு பல்வேறு கண்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து இன்னுயிர் காப்போம் திட்டம், உழவர் நல சேவை மையங்கள், நகர்ப்புற தோட்டம், செங்குத்து தோட்டம் உள்ளிட்டவைகள் தொடர்பாக அனைத்து ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியை ஒட்டி கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளது. அதன்படி தொழில்நுட்ப வல்லுநர்கள், அனுபவமிக்க வேளாண் பெருமக்கள், ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த காட்சியில் விற்பனை அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதிப்பு கூட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், மூலிகை பொருட்கள், பழங்கள், பசுமை காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த கண்காட்சி அரங்கில் விற்பனை அரங்கில் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் இந்த கண்காட்சி கலந்து கொண்டு இந்த விற்பனை அரங்கில் பல்வேறு பொருட்களை வாங்கி பயன்படலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது போன்று அமைக்கப்பட்டுள்ள ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட அந்த அரங்கை தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்வையிடலாம். இந்த வேளாண் வணிக திருவிழாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டம் தேர்வு செய்து நடைபெற்று வருகிறது. அதன்படி சில மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டில் இந்த வேளாண் வணிக திருவிழாவானது நடைபெற்றது. தற்போது சென்னையில் இந்த வேளாண் வணிக திருவிழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வேளாண் வணிக திருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வேளாண் வணிக திருவிழாவில் ஒரு அரங்கிற்கு முன்பே அமர்ந்து புகைப்படம் எடுக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சிறு குறு தொழில் அமைச்சர் ஆகிய அனைவரும் தமிழ்நாடு அரசின் அந்த பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் முன்பாக அமைந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளும் காட்சியை தான் நாம் பார்க்கப்படுகிறது. இந்த வேளாண் வணிக திருவிழானது இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக சென்னைக்கு அருகாமையில் உள்ள 18 மாவட்டங்களிலிருந்து உழவர்களை அழைத்து வருவதற்காக விரிவான ஏற்பாடுகளும் இந்த வேளாண் வணிக திருவிழாவில் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார் அப்படின்றதும் செய்தி. அது குறித்த விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வேளாண் வணிக திருவிழாவை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். விவசாயிகளின் நலத்திட்ட உதவிகளை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து இன்னுயிர் காப்போம் திட்டம், மண்ணுயிர் காப்போம் திட்டம், செங்குத்து தோட்டம், நீர் ஊடக தோட்டம், ஊட்டச்சத்து வேளாண்மை, பாரம்பரிய காய்கறிகள் வழங்கும் பல்வேறு அரசு திட்டங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். அதன்படி இந்த வேளாண் கண்காட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளாண் பெருமக்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ள பல்வேறு பயனாளிகளுக்கான அந்த நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வேளாண் வணிக கண்காட்சியில் வழங்க உள்ளார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 10 நிமிடங்களாக இந்த வேளாண் வணிக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு கண்காட்சி அரங்குகள் மற்றும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு வருகிறார்.
தற்போது வேளாண் பொருட்களிலிருந்து அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள, அதாவது பாரம்பரிய அரிசி அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த அரங்கை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு அங்கே என்னென்ன வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக விவசாயிகள் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்து வருகிறார். முதலமைச்சர் அந்த எவ்வாறு மதிப்பு கூட்டி விற்பனை செய்யப்படுகிறது, எந்தெந்த பொருட்கள் எவ்வாறு மதிப்பு கூட்டப்படுகிறது என்பது தொடர்பாக விவசாயிகள் முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்து வருகின்றன. அதையும் முதலமைச்சர் தொடர்ந்து வேளாண் வணிக கண்காட்சியில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்குகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். நவீன முறை விவசாயம் தொடர்பான கருத்தரங்குகள் ஏதேனும் நடைபெற இருக்கா இந்த 2 நாட்கள்ல? நிச்சயமாக இந்த வேளாண் இதை பொறுத்தவரையில் கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்கள் பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளது. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரிவிகித உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை, பயிர் பாதுகாப்பு, இயற்கை மற்றும் உயிரி வேளாண்மை, சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்தல், வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தல். முக்கியமாக கூறும் என்றால் வேளாண் பொருட்களை எந்த வகையில் சந்தைப்படுத்துவது, எவ்வாறு சந்தைப்படுத்துவது உள்ளிட்டவைகள், மின்னணு சந்தைப்படுத்தல், நாமம் என்று அழைக்கப்படும் மின்னணு சந்தைப்படுத்தல் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக வேளாண் பொருட்களை விற்பனை செய்தல், வேளாண் வணிகம், ஏற்றுமதி வாய்ப்புகள் உள்ளிட்ட இந்த வேளாண் பொருட்களை எந்தெந்த வகையெல்லாம் பொதுமக்களிடம் கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பான கருத்தரங்குகளும் கலந்துரையாடல்களும் தற்போது 2 நாட்களும் நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கில் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அனுபவமிக்க வேளாண் பெருமக்கள், ஏற்றுமதியாளர்கள், உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு மிகவும் பயனுள்ள தகவல்களை அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். நவீன முறையிலான விவசாய எந்திரங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டதையும் பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு இது எந்த அளவுக்கு இன்னும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியா பார்க்கலாம் இதை? நிச்சயமாக வேளாண் நவீனமயம், வேளாண் இயந்திரமாக்கல் என்பதை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. வேளாண்மையை எவ்வாறு நவீனமயமாக்கி வேளாண்மையை இயந்திரமயமாக்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி, அதன்படி அவர்களுக்கு அந்த வேளாண் நடவு செய்வதற்கான அந்த இயந்திரங்கள் மற்றும் அவர்கள் வேளாண் பணிகளுக்கு மேற்கொள்வதற்கான அந்த சட்டர் இயந்திரம் என்று அழைக்கப்படும் இந்த பல்வேறு இயந்திரங்கள் குறைந்த வாடகையில் ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள அந்த வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இதே போன்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் பல்வேறு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த கருவிகள் தொடர்பான ஒரு கண்காட்சி அரங்கம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்காட்சி அரங்கிற்கு சென்று விவசாய பொதுமக்கள் மற்றும் வேளாண் பொதுமக்கள் அந்த கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த கருவிகளை நாம் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வாறு பெறுவது, குறிப்பாக இந்த கருவிகளை பயன்படுத்துவதற்கு ஒரு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த செயலி மூலமாக அந்த கருவிகளை எவ்வாறு பெறுவது, மிக குறைந்த வாடகையில் அந்த கருவியாக அந்த வேளாண் பெருமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு வேளாண் பெருமக்களுக்கு வழங்கப்பட்ட கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த கண்காட்சி அரங்குகளானது அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வேளாண் வணிக திருவிழா முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.